வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜேடிஓ எக்ஸாம்ஸில் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரேடியோ சூப்பர்வைசர் எக்ஸாம்ஸுக்கு ஸோ இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ அதில் உள்ள சிலபஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தைரிஸ்டர் ஃபேமிலி, ஐஜிபிடி, மாஸ்பெட், ஜிடிஓ, ட்ரிகர் சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஜிபிடி அப்படின்னா என்னது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஸோ இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஸோ அந்த ஐஜிபிடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். இது எதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு ப்ளஸ் ஸோ பிஜேடியோட காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஐஜிபிடி. ஸோ இதில் இட் கம்பைன்ஸ் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் ஆஃப் மாஸ்பெட் வித் தி லோ கண்டக்ஷன் லாஸ் ஆஃப் பிஜேடி. ஓகேவா, இதோட சேர்ந்தது தான் என்னது ஐஜிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். அடுத்தது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மீடியம் டு ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ். எங்கே அப்படின்னா இன்வெர்ட்டர்ஸ், மோட்டார்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஹீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 டெர்மினல்ஸ் உண்டு. ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டு, ஸோ கலெக்டரு, எமீட்ரு. ஓகேவா, 3 டெர்மினல்ஸ் உண்டு. இதோட சிம்பிள் என்ன பண்ணும் இப்படி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் முக்கியமானது. ஸோ எல்லா பேசிக் கான்செப்ட்டுமே நம்ம ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும் படிக்கணும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்பெட்டோட சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அடப் பிஎன்பி டிரான்சிஸ்டர் ரெப்ரசன்டேஷன் இதில் என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா எமீட்டரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷனை நம்மளுக்கு என்ன பண்ணுது சொல்லுது. ஓகேவா, கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுது சொல்லுது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன லேயர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இதை உருவாக்குறாங்க. ஸோ எமீட்டரில் N+ ரீஜன் அப்படின்னா வரணும் கிடையாது, இது ஹெவிலி டோப்டு ரீஜன். ஓகேவா, அந்த N+ ரீஜன் நம்மளுக்கு டோப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவியாக இருக்கும். ஸோ சப்ஸ்ட்ரேட் அல்லது பாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது P டைப் தான். ஓகேவா, ஸோ அடுத்து ட்ரிஃப்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லைட்லி டோப்டு பட் ஆனால் திக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் பிளாக்கிங் கேப்பபிலிட்டி. அடுத்து கலெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஸோ P டைப் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா, ஸோ அதுலேருந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. கேட் எலக்ட்ரோட் இன்சுலேட்டட் பை SiO2 லேயர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ மாஸ்பெட் கண்ட்ரோலிங் பிஜேடி. ஸோ மாஸ்பெட் டிரைவ்ஸ் தி பேஸ் ஆஃப் தி பிஜேடி இன்டர்னலி. ஓகேவா, இன்டர்னலாக மாஸ்பெட் எதை பிஜேடியோட பேஸ் பண்ணி இதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இதோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட் வோல்டேஜ் தான் என்ன பண்ணணும், கேட் வோல்டேஜ் கண்டக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, கேட் வோல்டேஜ் கண்ட்ரோல் தி கண்டக்ஷன். அடுத்து இப்போ கேட் டு எமிட்டர் வோல்டேஜ் ஒரு கட் ஆஃப் வோல்டேஜோட த்ரெஷோல்டு வோல்டேஜோட அதிகமாக இருக்கும் பொழுது ஸோ சேனல் ஃபார்ம்ஸ் அலோவிங் கரண்ட் விச் ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி இன்டர்னல் பிஜேடி. ஸோ இன்டர்னலில் இருக்கக்கூடிய பிஜேடி என்ன பண்ணுது டேர்ன் ஆன் பண்ணுது. ஓகேவா, ஸோ அடுத்து கேட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் கேட் கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்லேருந்து எமீட்டருக்கு நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அடுத்து டேன் ஆஃப் அக்யூஸ் வென் கேட் வோல்டேஜ் இஸ் ரிமூவ்டு. ஸோ கேட் வோல்டேஜ் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேன் ஆஃப் ஆயிரும், இது ஆஃப் ஆயிரும். ஓகேவா, ஸோ கட்டிங் ஆஃப் தி மாஸ்பெட் சேனல் அண்ட் ஹென்ஸ் தி பிஜேடி. ஓகேவா, இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆப்ரேஷன் வித் ஹை கரண்ட் ஹேண்ட்லிங். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆப்ரேஷன் வித் ஹை கரண்ட் ஹேண்ட்லிங். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட்டுக்கும் கேட் எமிட்டர் வோல்டேஜுக்கு இடையில் இந்த இங்கே நம்மளுக்கு கிராஃபில் இருக்குது பாருங்கள். ஸோ கலெக்டர் கரண்ட்டுக்கும் கேட் எமிட்டர் வோல்டேஜுக்கும் இடையில் வரைக்கூடியதான் நம்மளுக்கு அது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அடுத்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் கரண்ட்டுக்கும் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இடையில் என்ன பண்ணுறாங்க ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ கலெக்டர் கரண்ட்டுக்கும் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதாவது ரீடிங் எடுத்து வரையக்கூடிய அந்த கிராஃபுக்கு பேர் தான் என்னது. ஸோ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபார்வர்டு கண்டக்ஷனில் பிஜேடி மாதிரி இது என்ன பண்ணுவோம். ஸோ ஆக்ட் ஆகும் லைக் பிஜேடி லோ வோல்டேஜ் ட்ராப். ஸோ ஸ்விட்சிங் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேடியோட அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்லோவர் தேன் மாஸ்பெட். ஓகேவா. அடுத்து சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் தேன் மாஸ்பெட், சூட்டபுள் ஃபார் ஹை பவர். ஓகேவா. ஸோ அடுத்து அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோட்டார் ட்ரைவ்ஸ், நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி தான் மோட்டார் ட்ரைவ்ஸ். ஸோ ஏசிடிசி மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் என்ன பண்ணுறாங்க, ஸோ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்வெர்ட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சோலார், யூபிஎஸ், ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்டில் ஸோ டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்விடிசியில் டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டக்ஷன் ஹீட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எம்பிஎஸில் சுவிட்ச் மோர் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இவி பவர் எலக்ட்ரானிக்ஸில் இது என்ன பண்ணுவாங்க, இந்த ஐஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. வெல்டிங் மெஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, ஏன்னா இது ஐஜிபிடினாலே எதோட காம்பினேஷன் மாஸ்பெட் ப்ளஸ் பிஜேடியோட காம்பினேஷன் தான். ரெண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுல இது என்ன கண்ட்ரோல் தான், வோல்டேஜை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு ஐஜிபிடி. ஸோ மாஸ்பெட்டும் பிஜேடி தான் நம்மளுக்கு கரண்ட் கண்ட்ரோல்டு. பிஜேடி நம்மளுக்கு கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸ்விட்சிங் ஸ்பீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேடியோட அதிகமாக இருக்கும், பட்டு மாஸ்பெட்டோட கொஞ்சம் என்ன பண்ணும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஐஜிபிடியோட ஃபீச்சர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டக்ஷன் லாஸ் ஸோ லோவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வோல்டேஜ் ரேஞ்ச் ஐஜிபிடிக்கு எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். கரண்ட் ஹேண்ட்லிங் ஹையாக தான் இருக்கும். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக இன்வெர்ட்டர்ஸ், மோட்டார் ட்ரைவ்ஸில் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இன்வெர்ட்டர்ஸ், மோட்டார் ட்ரைவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெரிட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெரிட்ஸ் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஹை இன்புட் இம்பிடன்ஸ், ஸோ ஈஸி கேட் ட்ரைவ், லோ கண்டக்ஷன் லாஸ் தான் என்ன இருக்குது ஐஜிபிடியில். ஸோ பிஜேடி மாதிரி ஹை கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, இதால் ஹை கரண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். வைடு சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் எஃபிஷியன்சி இன் மீடியம் அண்ட் ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸில் பெட்டர் எஃபிஷியன்சியாக தான் என்ன இருக்கும். ரக்டு அண்ட் ரிலையபிள் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஓகேவா. ஸோ அடுத்து டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸு மாஸ்பெட்டோட ஸ்லோ ஸ்விட்சிங் ஸ்பீடு தான் என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா. மோர் எக்ஸ்பென்சிவ், மாஸ்பெட்டோட எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது. ஸோ லிமிட்டட் டு மீடியம் ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸுக்கு ஸோ அது ஒரு டிமெரிட்ஸாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஸோ வெரி ஹை ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ண முடியாது, நாட் சூட்டபிள். ஓகேவா. ஸோ வெரி ஹை ஃப்ரீக்வன்சி நாட் சூட்டபிள். அடுத்து டெயில் கரண்ட் டியூரிங் டேன் ஆஃப் இன்க்ரீஸஸ் ஸ்விட்சிங் லாஸ். ஸோ டேன் ஆஃப் டைமில் டெயில் கரண்ட் என்ன ஆகுது, ஸோ இன்க்ரீசஸ். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் லாஸை நம்மளுக்கு அதிகப்படுத்துது. சென்சிட்டிவ் டு ஓவர் வோல்டேஜ் அண்ட் ரெக்வஸ்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ். ஓகேவா. ஸோ இதான் இதோட ஐஜிபிடியோட டிமெரிட்ஸ். ஸோ அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பவர் மாஸ்பெட். ஸோ இதில் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஐஜிபிடி ஃபஸ்ட்டு. இப்போ பவர் மாஸ்பெட். ஸோ பவர் மாஸ்பெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் செமிகண்டக்டர் டிவைசஸ் widely used in power electronics. They are widely used in power electronics equipments or power electronics for fast switching and efficient handling of high current and voltages. Okay va. They are dominant in applications like SMPS, motor drives, DC to DC converters and automotive electronics due to their high input impedance. அடுத்து பார்த்தீங்கன்னா லோ கேட் ட்ரைவ் பவர் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் ஸ்பீடு. ஓகேவா. ஸோ இது எது பவர் மாஸ்பெட். ஸோ பவர் மாஸ்பெட் என்ன தான் ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் செமிகண்டக்டர் டிவைஸ். எங்கே யூஸ் பண்ண வைட்லி யூஸ் இன் பவர் எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பவர் மாஸ்பெட்டோட சிம்பிள். ஸோ பவர் மாஸ்பெட்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கேட்டு, இது எத்தனை டெர்மினல் இருக்கும், 3 டெர்மினல்ஸ். ஓகேவா. கேட்டு, சோர்ஸு, ட்ரெயின் தான். ஓகேவா. ஸோ அதுக்கு இப்போ பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரண்ட்டுக்கும் ஸோ விஜிஎஸ்க்கு இடையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ எடுக்கிறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அடுத்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் விடிஎஸ்க்கும் ஐடிக்கும். ஸோ கேட் டு ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜுக்கும் ட்ரெயின் கரண்ட்டுக்கும்.
ஸோ அதுக்கு பேர் தான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும், பவர் மாஸ்பெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஸோ சோர்ஸு N+ ரீஜியன், பாடி வந்து பார்த்தீங்கன்னா P டைப் சப்ஸ்டேட்டு. ஸோ ட்ரெயின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த N+ன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஹெவிலி டோப்டு, ஓகேவா. N- அப்படின்னு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது டோப்பிங் எப்படி தான் இருக்குது, லைட்லி டோப்டு தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டிங் SiO2 லேயர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. கேட் எலக்ட்ரோடு மெட்டல் தான், ஓகேவா. ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோஸ் கரண்ட் டு ஃப்ளோ வெர்டிக்கலி எனேபிளிங் ஹை கரண்ட் கெப்பாசிட்டி அண்ட் வோல்டேஜ் பிளாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடி மாஸ், யூமாஸ், ட்ரெஞ்ச் மாஸ்பெட், சூப்பர் ஜங்ஷன் மாஸ்பெட்டில் என்ன பண்ணுறாங்க. ஸோ இது வேரியண்ட்டாக என்ன பண்ணுது ஆகுது, ஓகேவா, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, ட்ரெயின் டு சோர்ஸுக்கு ஃப்ளோ ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் சஃபிஷியன்ட் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் கிரியேட்ஸ் கண்டக்டிவ் சேனல். ஸோ கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில் நம்ம வோல்டேஜ் கொடுக்கும் பொழுது அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் அக்வேர் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து சோர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது, ஓகேவா. இதில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 மோட் இருக்குது, என்ஹான்ஸ்மெண்ட் மோட், டிப்ளீஷன் மோட். என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் நார்மலி இது ஆஃப் கண்டிஷன் தான், ஓகேவா. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ், ஓகேவா. பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ் டு டேன் ஆன் அந்த பவர் மாஸ்பெட்டை. ஸோ பவர் மாஸ்பெட்டை ஆன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ் தேவைப்படுது, ஓகேவா. என்ஹான்ஸ்மெண்ட் மோடுக்கு இன்னொரு பேர் நார்மலி ஆஃப். ஸோ நான் டிப்ளீஷன் மோடுக்கு நார்மலி ஆன். இட் ரெக்வயர்ஸ் நெகட்டிவ் VGS டு டேன் ஆஃப் பவர் மாஸ்பெட், ஓகேவா. இன்ட்ரின்சிக் பாடி டயோடு. ஸோ இன்ட்ரின்சிக் பாடி டயோட்னா இட் ப்ரொவைட்ஸ் ரிவர்ஸ் கரண்ட் பாத் யூஸ்ஃபுல் இன் ரெக்டிஃபயர்ஸ் அண்ட் பிரிட்ஜ் சர்க்யூட்ஸ், ஓகேவா. ரெக்டிஃபயர்ஸ் அண்டு பிரிட்ஜ் சர்க்யூட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன மெரிட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட சிம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ N சேனல் மாஸ்பெட்டுக்கு ஆரோ பாயிண்ட் எப்படி இருக்கும், N சேனல் மாஸ்பெட்டாக இருந்துச்சுன்னா இன்வெர்ட் டைரெக்ஷனில் இருக்கும், P சேனல் மாஸ்பெட்டாக இருந்துச்சுன்னா ஆரோ பாயிண்ட்டு அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும், ஓகேவா. ஸோ லைன் ப்ரோக்கன் லைன் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோடு மட்டும்தான், ஓகேவா. அது நார்மலி ஆஃப். சாலிட் லைன் அப்படின்னா டிப்ளீஷன் மோடு. அதில் அந்த டைப்ஸில் ஸோ சாலிட் லைன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா டிப்ளீஷன் மோடு அது, ஓகேவா. ஸோ ப்ரோக்கன் லைனில் டாட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன மோடு, என்ஹான்ஸ்மெண்ட் மோடு, ஓகேவா. அது நார்மலி ஆஃப். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ், லோ ஆன் ரெசிஸ்டன்ஸ், யூனிடைரெக்ஷனல் கண்டக்ஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டைனமிக் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் ஸ்பீடு, கேட் கெப்பாசிட்டன்ஸ்லாம் இட் அஃபெக்ட் ஸ்விட்சிங் பிஹேவியர். ஸோ இதோட லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் VDS, ID and gate oxide breakdown voltage. So safe operating area defines reliable operation. So application SMPSல DC to DC converterல, motor drives and invertersல. அடுத்து ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த பவர் மாஸ்பெட்டை யூஸ் பண்ணுறாங்க, LED டிரைவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. மெரிட்ஸு ஹை ஸ்விட்சிங் ஸ்பீடு, லோ கேட் ட்ரைவ் பவர், ஓகேவா. ஸோ அடுத்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும், ரக்கட் அண்ட் ரிலேபிள். ஸோ ஈஸி டு பேரலல் ஃபார் ஹையர் கரண்ட், ஈஸி டு பேரலல் ஃபார் ஹையர் கரண்ட். அடுத்து காம்பேக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அட் லோ வோல்டேஜஸ். ஸோ டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தா முக்கியமான டிமெரிட்ஸு. ஸோ லிமிட்டட் டு லோ டு மீடியம் வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸுக்கு, அது லெஸ் தென் 20 வோல்டேஜ் தான் 200 வோல்டேஜ் தான். ஸோ அது டிமெரிட்ஸ் அப்படின்றாங்க, ஓகேவா. ஹை கண்டக்ஷன் லாஸஸ் அட் வெரி ஹை வோல்டேஜஸ் கம்பேர்ட் டு IGBT. ஸோ இட் ரெக்வயர்ஸ் கேர்ஃபுல் தெர்மல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹீட்டு ஆகாமல் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும், ஓகேவா. இதுதான் முக்கியமானது. ஸோ இதில் இந்த 2 டாப்பிக்கும் நம்மளுக்கு என்னது இங்கே முக்கியமானது. ஸோ அடுத்த டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.